குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு விஷயந்தான் இந்த இங்க்ஜெட் பிரிண்டிங் சொல்லக்கூடிய சாதாரண ஜெராக்ஸ் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்ற விஷயம். இந்த ஜெராக்ஸ் பிரிண்டர் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய பிரின்சிபல் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய நிலை மின்னியல் விசை. நிலை மின்னியல் விசைனா என்ன? இட்ஸ் ஆல்சோ கால்டு டு த கூலும் ஃபோர்ஸ் ஆர் கூலும் இன்டராக்ஷன். கூலும் ஃபோர்ஸ்னால் என்ன? கூலும் ஃபோர்ஸ் இப்படி என்னன்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு சார்ஜ், அதாவது சேம் சார்ஜ் ரிப்பல் டு ஈச் அதர், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்டிவ் டு ஈச் அதர். சேம் சார்ஜ்னு என்ன? அது ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் பாசிட்டிவும் சேர்றப்ப நம்ம என்ன ஆகும்னா ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது சேம் சார்ஜ், ஒரே ஓரின விசைன்னு சொல்லுவாங்க. ஒரே இனமான சார்ஜ் என்ன ஆகும்னா ரிப்பல் பண்ணும். அண்ட் தென் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், அது வேறின விசைகள், அது ரெண்டு என்ன ஆகும்னா அட்ராக்ட் டு ஈச் அதர். இதுதான் கூலும் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் பார்க்குறப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கப்படுற லெசன் என்னென்னா லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் இட்ஸ் ஆல்சோ எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸோடு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் அது நம்ம 11th பார்த்துருப்போம். பேசிக் ஃபோர்ஸஸ் ஃபிசிக்ஸோடைய 4 இது. ஃபர்ஸ்ட் ஒன் கிராவிடேஷனல், அண்ட் செகண்ட் ஒன் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அண்ட் ஸ்ட்ராங் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அண்ட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஃபோர்த் ஒன் தான் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். இங்கே மேக்னெட் வச்சு நம்ம பார்த்தா மேக்னட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரான் இதை வச்சு பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு பார்க்குறோம். இந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ்லேருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வருது. நம்ம லெசன் 1 ஃபஸ்ட்டு நம்ம லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அதில் பார்ப்போம். அதில் நம்ம சம் ஹெட்டிங்ஸ் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம பார்க்குறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கிரேக்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஆம்பர்ன்ற ஒரு பொருள். ஆம்பர்னா இங்கே என்னென்னு ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கலாம். ஆம்பர்னா படிம பொருட்களான மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு மெழுகு. இந்த படிம பொருள்லேருந்து மரம், அதாவது ரொம்ப நாளான மரங்கள், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெழுகு தான் இந்த ஆம்பர். அதாவது ஃபாசிலைஸ் ட்ரீயோட ரெசின். இந்த ஃபாசிலைஸ்டு ட்ரீயோட ரெசினா அந்த மெழுகு என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைகள் தூசிகள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த 2 மில்லியன் இயர்ஸ் அகோ, அதாவது 200 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த கிரேக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆம்பர்ன்ற பொருளுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டினா அது எல்லா விதமான இதையும் அட்ராக்ட் பண்ணுது. பக்கத்தில் இருக்க இலைகளை அண்ட் தென் தூசி, இந்த மரத்துகள்கள் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுச்சு. ஏதோ அது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க. டே பை டே என்னன்னா நாளாக என்னென்னா இதே மாதிரி நம்ம வேறு சில பொருட்களில் இந்த பண்பு பார்த்தோம். என்ன பண்ணணும், அந்த அட்ராக்டின்னு சொல்லக்கூடிய அந்த கவர்ந்திழுக்கும் பண்பு, கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சிவிசையான பண்பை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு சாதாரண பட்டு துணியை ஒரு கண்ணாடி தண்டோட, ஒரு எபனைட் தண்டுன்னு சொல்லக்கூடிய வேறு சில பொருட்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்களை ஒன்றோட ஒன்றை நம்ம உரசுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பண்புகளை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ ஒரு சில பொருட்கள் ஆச்சுன்னா கவர்ந்திழுக்க ஆரம்பிச்சிச்சு, வேறு சில பொருட்கள்னா அதை ஒன்று விளக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது ரிப்பல் டு ஈச் அதர் அண்ட் அட்ராக்ட் டு ஈச் அதர். இதை நம்ம என்ன சொல்கிறோம், சார்ஜு. இங்கே சார்ஜுன்ற மின்னூட்டமாக்கல் பண்புன்னு சொல்லுவோம். இந்த மின்னூட்டமாக்கல் பண்பு சார்ஜுனா அது மின்னூட்டம் அடைஞ்சிருச்சு ஒரு பண்பு. எப்படி அப்படின்னா, ஒரு பொருள் நம்ம மற்றொரு பொருளோட சேர்ந்து உரசுறோம், அதாவது ரப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு பொருள் இருக்கக்கூடிய சார்ஜ் இன்னொரு பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, மாறுது. இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் வச்சு நம்ம பார்க்குறோம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே 2 பொருட்கள்னு பார்த்துருக்கோம். ஒரு கண்ணாடி தண்டு, சாதாரண கிளாஸ் ராடு, அண்டு எபோனைட் ராடு. இது ஒரு சில்க் கிளாத்தில் நம்ம ஒரு கண்ணாடி தண்டை தொங்க விட்டுருக்கோம். இது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எபோனைட் ராடு கொண்டு வரப்போ, அதாவது எபோனைட் ராடை நம்ம தொங்க விட்டு கிளாஸ் ராடு. இங்கே எபோனைட் ராடுக்கு பேசிக்கலி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. பக்கத்தில் கிளாஸ் ராடு நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. கிளாஸ் ராடு கொண்டு வரோம். 2 என்ன ஆகுது அப்படின்னா 2 அட்ராக்ட் ஆகுது. ஏன்னா ரப்பர் நமக்கு என்ன, எபோனைட் ராடுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இங்கே கிளாஸ் ராடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ ஆப்போசிட் சார்ஜ் லைக் 2 அட்ராக்ட் டு ஈச் அதர், அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எபோனைட் ராடு பக்கத்தில் ஒரு எபோனைட் ராடு, அல்லது ரப்பர் அண்ட் ரப்பர் சேம் சார்ஜ். ஏன்னா ரப்பரும் நமக்கு என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு ரப்பர் ராடும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ 2 ராட் நம்ம நியர்பை கொண்டு வர்றப்ப இந்த 2 ராடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணுது. நம்ம இங்கே என்ன பேசிக் கான்செப்ட் பார்க்க அப்படின்னா, சேம் சார்ஜ் ரிப்பல் டு ஈச் அதர் அண்ட் அட்ராக்டிவ் சார்ஜ் என்னது, அட்ராக்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது, சார்ஜ், அதாவது சேம் சார்ஜ் ரிப்பல் டு ஈச் அதர், அதாவது மைனஸும் ரிப்பல் பண்ணுது.
அந்த ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் டு ஈச் அதர், அதாவது மைனஸ் அண்ட் ப்ளஸ் என்னது அட்ராக்ட் பண்ணுது, அந்த கான்செப்டை நம்ம இங்கே கொண்டு வந்துடும். இப்போ நம்ம இந்த இதுக்கு நம்ம இது கான்செப்டை கொண்டு வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், வேறு சில நிறைய பொருட்களை வச்சு பார்க்குறோம். ரப்பர் ராடு, எபோனேட் ராடு, சில்க் கிளாத்து, அண்ட் தென் அது கிளாஸ் ராடு. இது ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும்னா சேம் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கலி எல்லா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து சம் சார்ஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, சாதாரண நம்ம கோம்பு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு இருக்குல்ல, அந்த சீப்பை நம்ம தலையில் நல்லா வந்து சீவிட்டு அந்த சீப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சாதாரண பீஸ் ஆஃப் பேப்பர், சின்ன சின்ன பேப்பரை நம்ம கீழே என்ன பண்ணுறோம், கீழே நம்ம கிழிச்சு சின்ன சின்ன பிட்ஸ் பேப்பர் அதை நம்ம கிழிச்சு கீழே போட்டுட்டு நம்ம வந்து இங்கே அந்த பேப்பர் வச்சு என்ன பண்ணுறோம், அந்த பேப்பரை வந்து நம்ம சீப்பு அருகே பக்கத்தில் கொண்டு போகிறப்ப அந்த சீப்பு அதை அட்ராக்ட் பண்ணுது. சீப்பு எதுக்கு அட்ராக்ட் பண்ணுது, ஏன்னா நம்ம தலையில் வந்து இந்த கோம்பை நம்ம நல்லா வந்து சில்க் கிளாத் அல்லது நம்ம தலையில் நல்லா அந்த சீப்பை வச்சு சீவுறப்ப சம் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சீப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இந்த கோம்பு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜடு பாடியாக மாறிடுது, அது எலக்ட்ரிஃபைடாக மாறிடுது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் டு ஈச் அதர், என்ன பண்ணுதுன்னா கீழே கூடிய அந்த அன்சார்ஜடு பேப்பர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் இந்த மாதிரி இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த சார்ஜர் பார்ட்டிகிள்னு பார்க்கக்கூடிய இந்த கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கப்பே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சார்ஜ் நம்ம பார்த்துட்டோம். இங்கே நம்ம இங்கே இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். என்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சேம் சார்ஜ் லைக் டு ஈச் அதர் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் என்னது லைக் சார்ஜஸ் ரிப்பல் டு ஈச் அதர் அண்ட் அன்லைக் சார்ஜ் என்னது அட்ராக்ட் ஈச்சர்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே 18th செஞ்சுரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதுதான் இங்கே கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, 18th செஞ்சுரியில் இதுக்கு நேம் வைக்கிறார். என்னென்னா சார்ஜஸ் நான் பார்த்தோம், என்ன சார்ஜ்னு வந்து அது வரைக்கும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாரு, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்னு கன்சிடர் பண்ணி அந்த சார்ஜுக்கு நேம் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இங்கே நம்ம நேம் கொடுத்து முடிச்சு 18th செஞ்சுரியில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஆஃப்டர் 19th செஞ்சுரியில் என்ன பண்ணுறாரு, ஜே தாம்சன் எலக்ட்ரானோட வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது ஆட்டம் நம்ம எல்லா பொருட்களும் மேடப் ஆஃப் ஆட்டம் சொல்லி தெரியும். எல்லா பொருட்களும் ஆட்டமில் மேடாக இருந்தாலுமே ஆட்டமை பற்றி 200 மில்லியன் இயர்ஸ் ஆக வந்து தெரியலை அதை பற்றி. ஆனால் 19th செஞ்சுரியில் நம்ம என்ன ஜே தாம்சன் என்ன பண்ணுறாரு, எலக்ட்ரான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டு 20th செஞ்சுரி பிகினிங்கில் புரோட்டானை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டமை பற்றி ஒரு டீட்டெயிலான ஆன்சர்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆட்டம் மீன்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா பொருளுக்குமே, அதாவது தூசாக இருந்தாலும் துரும்பாக இருந்தாலும் எல்லா பொருளுக்கும் மேடப் ஆஃப் ஆட்டம், அணுக்களால் செய்யப்பட்டது தான் இந்த பொருள். அணுக்கள் கண்ணுக்கு தெரியாது, அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் சொல்லக்கூடிய அந்த பேசிக் பார்ட்டிகிள்ஸ் அதை விட நமக்கு என்னது கண்ணுக்கே தெரியாது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த சார்ஜ் என்னாகும், ஆஸ் யூஷுவல் அதே தான் என்ன பண்ணுறோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் வித் சில்க் கிளாத்து, என்னாகும், ரப்பரே நம்ம சில்க் கிளாத் நம்ம என்ன பண்ணுறோம், இது நம்ம ரப் பண்ணுறப்ப சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை வந்து இந்த கான்செப்டை ஆஃப்டர் 19th செஞ்சுரியில் இன்னும் அது கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வர்றாங்க. இங்கே நம்ம பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜ் பார்க்க போகிறோம். பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜ் 3 சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அண்ட் தென் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். 3 சார்ஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் சார்ஜ், கண்ணுக்கே தெரியாத பொருள் அந்த ஆட்டம் சொல்லக்கூடிய அந்த அணு. அந்த அணுவில் என்ன இருக்குது, நமக்கு புரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த மூணுமே இருக்குது. இந்த மூணுமே இருந்தாலுமே இது நம்ம என்ன சொன்னாங்க, அடிப்படை பொருளுக்கு, அது அடிப்படை நம்ம என்னது அடிப்படை, அதாவது பேசிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை பொருட்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட இதுக்கு பார்ட்டிகல்ஸ் ஹேவ் மாஸ் அண்ட் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது இதுக்கு மாஸ் உண்டு. இந்த மாஸ் இருக்குது இதுக்கு. அண்ட் தென் இதுக்கு வேல்யூ இருக்குது. வேல்யூ அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 1.6 × 10⁻⁻19 கூலும் வேல்யூ இருக்குது. அண்ட் தென் இந்த ஆட்டம் வந்து நியூட்ரான் அண்ட் புரோட்டான், அதாவது நியூட்ரான் நமக்கே தெரியும், புரோட்டான் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூட்ரான் ஹேவிங் சார்ஜ்லெஸ் பாடி, அதாவது நியூட்ரல் பாடின்னு சொல்லுவோம். இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆகக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜோட இது. இங்கே நம்ம எஸ் யூனிட் ஆஃப் கூலும், சார்ஜ் ஆஃப் கூலும் இதை பார்க்குறோம். இது ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். அண்ட் தென் செகண்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் நம்ம பார்க்குறப்ப இந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் நம்ம ஏதாவது புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இதை பார்க்குறப்ப
இங்கே வந்து இது வந்து ரப் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாருன்னா ஜஸ்ட் வந்து இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா இந்த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் சார்ஜ் கேன் எய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட். அதாவது ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்றல் அழிவின்மை விதியின்படி எந்த ஒரு ஆற்றலும் உருவாக்கவும் பட முடியாது, அழிக்கப்பட முடியாது. அதாவது ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியுமே தவிர அது அழியாது. அப்போ நம்ம ரப் பண்ணுறோம் சாதாரண ஒரு சில்க் கிளாத்தே நம்ம என்னது ஒரு கிளாஸ் நம்ம ரப் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில்க் கிளாத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன ஆகுதுன்னா நமக்கு என்னது அந்த கிளாஸ் ராடுக்கு போகுது. கிளாஸ் ராடக்கூடிய சார்ஜ் என்னது சில்க்கு. இப்போ சில்க்குலேருந்து கிளாஸ் ராட் அந்த சில்க்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகுது ஒழிய அந்த சார்ஜ் டிஸப்பியர் ஆகாது, அதாவது மறைஞ்சு போகாது, அழிஞ்சு போகாது. இதுதான் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஒன்ஸ் அகைன் நல்லா கவனிச்சுக்கோ, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா ஆற்றல் அழிவின்மை விதி. அதாவது மின்னூட்ட ஆற்றல்ன்றதை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே சார்ஜாக எடுத்துக்கிறோம். சார்ஜ் மீன்ஸ் வந்து மின்னூட்ட அழிவின்மை விதி. மின்னூட்டம் சார்ஜ். இப்போ சார்ஜ் என்ன ஆகும், நமக்கு சார்ஜ் வந்து என்னது கிரியேட்டும் ஆகாது, டெஸ்ட்ராய் ஆகாது. ஒரு வகை சார்ஜ் இன்னொரு வகை சார்ஜாக நமக்கு என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்ற கன்க்ளூஷனை பார்க்குறது தான் இங்கே சார்ஜ் ஆஃப் கன்சர்வேஷன், அதாவது மின்னூட்ட அழிவின்மை விதின்னு பார்க்குறோம். அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ், அதாவது குவாண்டமக்கல் விதி. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா இங்கே வந்து சார்ஜோட இ டினோட்ஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். சார்ஜுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லெட்டரை டினோட் பண்ணுறோம், அது இ. இந்த இ வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்குறப்ப ஈவோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻19 கூலும். 1.6 × 10⁻19 கூலும். இந்த சார்ஜ் நம்ம நம்பர் ஆஃப் இன்டெஜர், அதாவது நம்ம ஒரு சார்ஜோட குவான்டிசேஷன் சார்ஜ், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் இ டினோட்ஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் யூனிட் ஆஃப் சார்ஜ், அதாவது சார்ஜோடைய அடிப்படை அழகு இந்த ஈன்னு சொல்கிறோம். ஈ வந்து நம்ம ஒரே ஒரு இது சிங்கிள் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம நம்பர் ஆஃப் நிறைய இது எலக்ட்ரான்ஸ் பார்க்கணும்னா இங்கே நம்பர் ஆஃப் இன்டெஜர், அதாவது 0 ± 1 +2 3 இது நம்ம நியூட்ரல் நம்பர், அதாவது நேச்சுரல் நம்பர் சொல்லக்கூடிய அந்த எண்ணோட அந்த ஈயோட பேருக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்கே குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் கியூவோட வேல்யூ தெரிஞ்சிடும். இங்கே இது யார் வந்து நமக்கு இந்த வேல்யூ பார்க்குறாங்கன்னா நம்ம இந்த ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கலாம். நம்ம ஒரு இந்த 2 பக்கத்துக்குள்ளேயே நம்ம நிறைய சயின்டிஸ்ட்டை பார்த்துறோம். அதாவது ஸ்டார்டிங் வந்து அந்த ஆம்பர் வந்து அந்த கிரேக்கில் நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த சார்ஜை இது பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்களுடைய அதுக்கப்புறமா வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சார்ஜுக்கு நேம் இது பண்ணுறாரு. ஆட்டமுடைய பேசிக் பார்ட்டிகிள்ஸான எலக்ட்ரான், புரோட்டான், இது வந்து தாம்சன், ரூதர்ஃபோர்டு, ஜான் டால்டன், இது நிறைய நம்ம சயின்டிஸ்ட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த ராபர்ட் மில்லிகன் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு வேல்யூவை டினோட் பண்ணுறாரு. அதாவது கூலும் சார்ஜோடைய பேசிக்கான இருக்கக்கூடிய இந்த கூலுமோட இதுக்கு, அதாவது இந்த ஈன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜோடைய ஈக்கு வேல்யூ டினோட் பண்ணுறாரு. அதாவது வேல்யூ ஆஃப் 1.6 × 10⁻19 கூலும். இங்கே இந்த வேல்யூ வந்து நம்ம புரோட்டானுக்கும் நம்ம தான் நம்ம டினோட் பண்ணுவோம், அந்த எலக்ட்ரானுக்கு நம்ம தான் சொல்லுவோம், பீன்னு சொல்ல மாட்டோம். ஈன்னு சொல்கிறப்ப என்னன்னா மைனஸ் ப்ளஸ் மட்டும் இங்கே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது எலக்ட்ரான்னா -1.6 × 10⁻19 கூலும், அண்ட் புரோட்டானா +1.6 × 10⁻19 கூலும் போடுறோம். ப்ளஸ் மைனஸ் தான் நம்ம இங்கே மாற்றோம் வழியே பீன்றங்க டினோட் பண்ண மாட்டோம், ஈயை வச்சுக்குவோம். அதாவது -C +Cன்னு. இப்போ நம்ம வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் 3 இதையும் பார்த்துட்டோம். அதாவது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் சார்ஜ்னால் அது எலக்ட்ரிக் இது, அண்ட் தென் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், அண்ட் தேர்ட் ஒன் குவான்டிசேஷன் சார்ஜ் 3யும் பார்த்துறோம். இதுக்கப்புறமா நம்ம கூலும் பார்க்க போகிறோம். கூலும் சார்ஜ் அதாவது நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் பார்த்தோம்ல இந்த இங்க்ஜெட் பிரிண்டருடைய பிரின்சிபல் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கூலும் சார்ஜ். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு கூலும் சார்ஜ். கூலும் ஏன் இந்த பேர் வருது அப்படின்னா இந்த 1786 கூலும், அதாவது அகஸ்டின் கூலும் சொல்லுவாங்க. இந்த அகஸ்டின் கூலும் சொல்லக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் தான் இது 1786 என்ன பண்ணுறாருன்னா இந்த சார்ஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா அவர் வந்து நம்ம பேசிக்கலாக இந்த ஃபிசிக்ஸில் ஒரு வார்த்தை பார்ப்போம் எப்போவுமே. அதாவது எந்த ஒரு அப்சர்வேஷன் பண்ணாலுமே அவங்க வேக்கமில் பண்ணுவாங்க அல்லது ஏரில் பண்ணுவாங்க. ஏர் ஆர் வேக்கம் பார்க்குறப்ப நமக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேக்கம், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன பண்ணுறாங்க வச்சு 2 விதமான சார்ஜ், அதாவது Q1 Q2 சொல்லி 2 விதமான சார்ஜ் என்ன பண்ணுறாங்க வைக்கிறப்ப என்ன ஆகுனா சார்ஜ் ப்ளஸ் இருக்கப்போ என்ன ஆகும்னா நமக்கு தெரியும் ப்ளஸ் ரிப்பல் பண்ணும். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் சேம் சார்ஜ் ரிப்பல் டு ஈச் அதர். இப்போ ப்ளஸ் சார்ஜ் வைக்கிறப்ப அது ஒன்று ரிப்பல் பண்ணுது, அதனால ஆரம்பம் நமக்கு அந்த சைடு போகுது. இதே அட் த சேம் டைம் நம்ம ப்ளஸ் இங்கே நம்ம மைனஸ் வைக்கிறப்ப அட்ராக்ட் டு ஈச் அதர். அப்போ நம்ம ஆரம்பம் இந்த மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரி வச்சு பார்க்குறப்ப என்ன பண்ணுறாரு அவர் அந்த கூலும் லாவை டினோட் பண்ணுறாரு. கூலும் லா ஸ்டேட்ஸ் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் directly proportional to the product of the magnitude of the 2 point charge.
அண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதாவது ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணோம்னா அது நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூவாக இருக்குது. இது ஃபார்முலா தான் எஃப் ஈக்குவல் டு கே Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம இந்த சார்ஜை பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே டிஃபைன் 1 கூலும் அதே நம்ம பார்த்துலாம். டிஃபைன் 1 கூலும் நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 1 மீட்டர் வச்சுட்டு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நம்ம இதுக்கு இந்த Q சார்ஜுக்கு 1 கூலும் அண்ட் Q2 சார்ஜுக்கு 1 கூலும் கொடுத்து ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு இங்கே 9 × 10 நியூட்டன் அதாவது வரும். இந்த ஆன்சர் வரும். பேசிக்கலாக நம்ம வந்து இந்த 9 × 10 நியூட்டன் அப்படி பார்க்குறப்ப திஸ் இஸ் ஏ ஹியூஜ் வேல்யூ. அதாவது 1 மில்லியன் டன்னுக்கு ஈக்குவலாக இந்த 10⁻9 இருக்குது. இந்த வேல்யூ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்க முடியாது. அதனால் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணோம், மைக்ரோ கூலும் நேனோ கூலும் சொல்லக்கூடிய ரொம்ப லீஸ்ட் வேல்யூ. அதாவது மைக்ரோ கூலும் மீன்ஸ் 10⁻6 கூலும் அண்ட் நேனோ கூலும் 10⁻9 கூலும் நம்ம பார்க்குறோம் இங்கே. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நம்ம கேக்கு வேல்யூ தரோம். கேவோட வேல்யூ என்ன, கேவோட வேல்யூ 1/4πε0. அப்போ 1/4πε0 அப்படின்னு பார்க்குறப்ப 4 × பையோட வேல்யூ 3.14 × ε0 அதாவது பெர்மிட்டிவ் வேல்யூ இங்கே நம்ம 8.85 இருக்குது. நம்ம இதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்ப நமக்கு என்னது இந்த 9 × 10⁻9 நியூட்டன் வேல்யூ வந்துடுது. திருப்பி என்ன பண்ணுறோம், இதை நம்ம டிஃபைன் 1 கூலும் வச்சுக்கிறோம். 1 கூலும் அப்படி என்னன்னா ரெண்டு சார்ஜுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் அண்ட் சார்ஜ் Q1 1 கூலும் அண்ட் Q2 1 கூலும். இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னது ஆல்சோ நமக்கு அது ஆன்சர் இந்த ஆன்சர் வருது. அதாவது சார்ஜுக்கு நம்ம இந்த கேவோட வேல்யூ போட்டு 1 கூலும் Q1 1 Q2 1 பை டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் அப்போ 1 ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம போட்டு பார்க்குறப்ப நமக்கு இந்த ஆன்சர் வந்துடுது. இந்த ஆன்சர் வந்தது. இதை நம்ம என்னது டே டு டே லைஃப்பில் பார்க்க முடியாது. இவ்வளோ 1 மில்லியன் டன் சார்ஜ் நம்மளால் இமேஜின் பண்ண கூட பார்க்க முடியாது. தென் நம்ம லீஸ்ட் வேல்யூனா மைக்ரோ கூலுமே நேனோ கூலுமே நம்ம இங்கே டே டு டே லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் இங்கே பார்த்துட்டு இந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்யூம் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த εr ஈக்குவல் டு εb ε0 இந்த பார்க்கலாம். அண்ட் இங்கே நான் கூலும் ஃபோர்ஸ் பார்க்குறப்ப இந்த கூலும் லாவை நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆல்சோ கிராவிடேஷனல் லாவை கம்பேர் பண்ணுறோம். கிராவிடேஷன் லா நம்ம 10th பார்த்துருப்போம். இந்த கிராவிடேஷன் லானா என்ன, அப்போ சாதாரணமாக சொல்லக்கூடிய பொது ஈர்ப்பியல் விதி. இந்த பொது ஈர்ப்பியல் விதியும் கூலும் விதியை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை டிஃப்ரென்ஸையும் அந்த சேமே நம்ம என்ன பண்ணுறோம், சேம் இதுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்க்குறப்ப ரெண்டோட ஃபார்முலா ஈக்குவல். என்ன ஃபார்முலா ஈக்குவல் அண்ட் நமக்கே தெரியும். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா F ஈக்குவல் டு Q1 × Q2 பை ஆர் ஸ்கொயர்டு. இது வந்து கூலும் விதி. அதே மாதிரி பொது ஈர்ப்பியல் விதின்னு பார்க்குறப்ப G இஸ் ஈக்குவல் டு M1 M2 பை டி ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். அப்போ G × M1 M2 பை டி ஸ்கொயர்னு பார்க்குறப்ப M1 வந்து மாஸ் 1 அண்ட் M2 ஆல்சோ மாஸ் 2 பை டி டிஸ்டன்ஸ். இங்கே ஈர்ப்பியல் விதி நம்ம 10th ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஈர்ப்பியல் விதினா என்ன இருந்தது, அதாவது மாஸ் 1 2 நிறைகளுக்கு இடைப்பட்ட தொலைவும் அண்ட் அந்த நிறைகளுக்கு இடைப்பட்ட தொலைவுடைய அந்த டிஸ்டன்ஸோடைய ஸ்கொயர் இன்வெர்ஸாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம். கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டு ஃபார்மும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தாலுமே இது இருக்கக்கூடிய வேற்றுமை என்ன அப்படின்னு பார்க்கணும், அதாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப கிராவிடேஷன் இந்த பொது ஈர்ப்பியல் விதின்னு சொல்லக்கூடிய அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து மாஸ் வந்து ஆல்வேஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கும், ரிப்பலாக இருக்காது. ரிப்பல்னால் அதாவது கவர்ச்சி விசை மட்டும்தான் இருக்கும் மாஸ். சப்போஸ் இங்கே விளக்கு விசையாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், இப்போ மாஸ் அப்படின்னா பூமியில் நம்ம வந்து கால் ஊண்டி நிற்கிறதுக்கு காரணமான அடிப்படை விசையாக தான் நம்ம பொது ஈர்ப்பியல் விதின்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் இப்போ நம்ம அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கனால தான் நம்ம இந்த பூமியிலன்னா அது நம்ம காலை ஊண்டி நம்ம நிற்க முடியுது. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆகுனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இன்கேஸ் இருந்துச்சு எங்கே அப்படின்னா இந்த M1 M2 பொது ஈர்ப்பியல் விதியில் இருக்கக்கூடிய M1 M2 அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ்னு சொல்கிறோம். இங்கே சப்போஸ் இங்கே ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இல்லாமல் இங்கே ரிப்பல்சிவ்ன்ற வார்த்தை நமக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம யாருமே இங்கே கால் ஊண்டி நிற்க முடியாது. நம்ம என்னது அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருப்போம், அல்லது ரிப்பல் ஆகினா தூக்கி எறியப்பட்டு இருப்போம். ஆல்வேஸ் அட்ராக்டிவ்னு சொல்கிறோம். ரிப்பல்சிவ் அப்படின்னா நம்ம யாருமே காலை ஊண்டி நிற்க முடியாது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உடைய நம்ம என்னது இது ஆல்வேஸ் அட்ராக்டிவ். பட் அட் த சேம் டைம் நம்ம கூலும் ஃபோர்ஸ் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னா கூலும் ஃபோர்ஸ் ரெண்டு இது இருக்குது, அட்ராக்டிவ் இருக்குது அண்ட் ரிப்பல்சிவ் இருக்குது. அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் அதாவது கவர்ச்சி விசை இருக்குது, விளக்கு விசை இருக்குது. இது டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். இது சார்ஜ் நேச்சர் பண்ணியிருக்கு. இந்த கூலும் விதி என்ன சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த சார்ஜ் இங்கே 2 டைப் ஆஃப் சார்ஜ் பார்க்குறோம். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். 2 டைப் ஆஃப் சார்ஜ் பார்க்கறனால நமக்கு அது சார்ஜை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு என்ன இங்கே இருக்குது கூலும் ஃபோர்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறோம், ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடியதான். என்னது சேம் சார்ஜ் லைக் டு என்னது ரிப்பல் டு, அதாவது சேம் சார்ஜ் ரிப்பல் டு ஈச் அதர் அண்ட் ஆப்போசிட் அன்லைக் சார்ஜஸ் என்னது அட்ராக்டிவ் ஈச் அதர். அப்போ அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும், சேம் சார்ஜ் ரிப்பல் பண்ணும். அந்த கான்செப்ட் நம்ம திருப்பி இங்கே பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் த செகண்ட் பாயிண்ட் நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ G ஈக்குவல் டு 6.62 6
இன்ட்டு 10⁻11. இது ரொம்ப லீஸ்ட் வேல்யூ. ஏன்னா 10⁻11 இருக்கனா ரொம்ப லீஸ்ட் வேல்யூ. அட் த சேம் டைம் இந்த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட் கே, அதாவது கூலுமோட வேல்யூ பார்க்குறப்ப 9 × 10⁻9 வருது. இங்கே 10⁻9, இங்கே 10⁻11. இதை கம்பேர் பண்ணுறப்ப கூலும் சார்ஜ் நம்ம அதை இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இது நம்ம கம்பேர் பண்ண முடியாமல் நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். தென் தேர்ட் பாயிண்ட், த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாஸஸ் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். மீடியத்தை வந்து இந்த பொது இருப்பியல் விதியில் இருக்கக்கூடிய அந்த M1 M2 மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்மால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நீ என்ன வெயிட் இருக்கோ அதே வெயிட் என்ன ஆகும்னா, நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ உட்காந்துருக்க, அந்த வெயிட் என்னது, நீ ஒரு 50 kg வெயிட் இருந்தால் அதே வெயிட் என்ன ஆகும்னா, நீ தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கப்போ அதே வெயிட் தான் இருக்கும். வெயிட் வந்து எந்த காரணத்தை மட்டும் லாஸ் ஆகாது உன்னோட வெயிட். அதாவது நீ உட்காந்துருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, அல்லது என்னது நீ ஸ்விம் பண்ணுற, அல்லது மாடி ஏறுற, இல்லை மாடியில் உட்காந்துருக்க, அப்போ உனக்கு என்ன உன்னோட வெயிட் மாஸ் வந்து என்னது ரெடியூஸ் ஆகாது, சேம் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு என்ன ஆகும்னா, இங்கே நம்ம சார்ஜை வந்து நம்ம வாட்டரில் வைக்கிறோம், அல்லது ஏரில் வைக்கிறோம், அல்லது வேக்கம் வைக்கிறோம், அப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ மீடியத்தை டிபெண்ட் பண்ணி நமக்கு சார்ஜ் இருக்குது. மீடியத்தை டஸ் நாட் டிபெண்டிங் மீடியம் ஆன் த கிராவிட்டி ஃபோர்ஸ். இங்கே 3வது பாயிண்ட்டை நம்ம மீடியம் பார்க்குறோம். அண்ட் 4th பாயிண்ட்டு, இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் மாசஸ். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அதே சேம் கான்செப்ட் தான். நீ ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, நீ ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, மாஸ் வந்து குறையாது. இப்போ 50 கிலோகிராம் நான் இப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை நான் பேக் பண்ணி நான் இங்கேருந்து அமெரிக்கா கிளம்பினா அதே வெயிட் தான் இருக்கும். அந்த அமெரிக்கா போனால் அந்த பிஸ்கட் பாக்கெட்டோட வெயிட் வந்து என்ன ஆகும்னா மாறாது. பட் அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா, சார்ஜஸ் என்ன ஆகும்னா, அதாவது நம்ம இந்த பிஸ்கட் பாக்கெட்டை பேக் பண்ணி நம்ம தான் அமெரிக்கா கிளம்பினாலும் சரி, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, அதோடைய மாஸ் நமக்கு என்னது மாறாது. பட் நம்ம சார்ஜை வந்து இதை கூட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னென்னா, கூலும் சார்ஜையும் அந்த யூனிவர்சல் சார்ஜோடைய கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதோடைய என்னென்ன சேம் ப்ராப்பர்ட்டி, எது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே நம்ம மாஸ் என்ன ஆகும், மாஸ் வந்து நமக்கு என்னது டஸ் நாட் சேஞ்ச் இந்த மாஸ் என்னது எனி ரெஸ்ட் ஆர் இன் மோஷன் பார்த்துட்ருக்கோம். பட் சார்ஜ் என்ன ஆகும்னா, ரெஸ்ட்டில் இருந்து அதை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் அந்த சார்ஜ் வந்து நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆக ஆரம்பித்தா அது ஒன் ஆஃப் த அடிஷ்னல் சார்ஜாக லாரன்ஸ் ஃபோர்ஸாக, அதாவது லாரன்ஸ் விசையாக மாறிடுது. அப்போ கூலும் ஃபோர்ஸ் நமக்கு அடிஷ்னல் சார்ஜாக மாறிடுது. இங்கே நம்ம இதெல்லாம் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் சார்ஜ் நம்ம எக்ஸெப்ட் பண்ணுது. அதாவது நம்ம இங்கே பார்த்த மாதிரி இங்கே சார்ஜ் Q1 எக்ஸெப்டட் Q2ன்னு பார்க்குறோம். இந்த Q1 எக்ஸெப்டட் Q2 அப்படின்னா இந்த சார்ஜ் ++னால் இது தன்னுடைய விசை இது மேலே செலுத்துகிறப்ப என்ன ஆகும், இது ரிப்பல் பண்ணிடுது. இது சப்போஸ் இது மைனஸாக இருந்துச்சுன்னா இது விசை இது மேலே செலுத்துது. அப்போ என்ன ஆகும், இது தன்னுடைய விசை இது எப்படி வெளிப்படுத்தும், ப்ளஸ்ஸாக இருந்தால் வெளிப்புறமாக வெளிப்படுத்தும், மைனஸாக இருந்தால் உட்புறமாக இந்த மாதிரி வெளிப்படுத்தும். இதை நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த விசையை. அட் த சேம் டைம் அங்கே அடுத்து நம்ம பார்க்குறப்ப ஆகும், இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் கூலும் ஃபோர்ஸ் இஸ் ட்ரூ ஒன்லி பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ் மட்டும் தான் நமக்கு இது அப்ளிகபிள் ஆகுது. அண்ட் தென் இங்கே நம்ம பார்க்குறப்ப கூலும் சார்ஜில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, நம்ம 2 பாயிண்ட் சார்ஜஸ் மட்டும்தான் வச்சு பார்க்க முடியும் கூலும் சார்ஜை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 or more சார்ஜஸ் பார்க்கணும். சப்போஸ் ஒரு Q1 ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த Q1 சார்ஜ் வேறு, அண்ட் தென் 1 more சார்ஜஸ் Q2 Q3 இந்த மாதிரி வேறு சில சார்ஜஸ் கூட என்ன ரியாக்ட் பண்ணுது, அதாவது ரியாக்ட் மீன்ஸ் என்னது, ரிப்பல் பண்ணுது அல்லது அட்ராக்ட் பண்ணுது, அதுதான் அதனுடைய ரியாக்ஷன் சொல்லக்கூடிய. நம்ம என்ன ஸ்டார்டிங்கே பார்த்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னென்னா, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு, அதாவது நிலை மின்னியல் விசை என்னது, கூலும் விசை அல்லது கூலும் இடைவினைன்னு பார்த்துருக்கோம். அப்போ ஒரு சார்ஜ் வந்து மற்ற வேறு சார்ஜுகளோட எப்படி இடைவினை புரியுது. அப்போ Q1 அண்ட் Q2 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் சார்ஜ் இடைவினைகள்னால் நம்ம கூலும் விதியில் அடிப்படையில் எடுத்துக்கலாம். பட் நம்ம மோர் சார்ஜஸ் பார்க்குறோம், 1 or 2 or more சார்ஜஸ் பார்க்குறப்ப சப்போஸ் Q1 Q2 Q3 Q4 எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 or more சார்ஜஸ் பார்க்குறப்ப நமக்கு இந்த கூலும் லா இங்கே அப்ளிகபிள் ஆகாது. அப்போ நம்ம வேறு ஒரு லா எடுத்துக்கிறோம், அதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் அப்படின்னா Q1 சார்ஜ், அதாவது 2 or more சார்ஜ்னு பார்த்துருக்கோம். இங்கே 2 or more சார்ஜுன்றப்ப இங்கே Q1 சார்ஜ் என்ன பண்ணுது, Q1 சார்ஜ் Q2 Q3 Q4 அப்படி எக்ஸெட்ரா எல்லா சார்ஜோடையும் எக்ஸெப்ட் பண்ணிக்கணும், தன்னோட விசையை அப்ளிகபிள் பண்ணுது. எப்படி ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணுது அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்டு, ப்ளஸ்ஸாக இருந்தால் என்னது, ப்ளஸ்ஸாக இருந்தால் என்னது ரிப்பல் பண்ணும், ப்ளஸ் மைனஸாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணும். அப்போ நம்ம இந்த சார்ஜை பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம், கூலும் லாவை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிளுக்கு வந்துடலாம்.
சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்னென்னு புரியுது திருப்பி நல்லா பார்த்துக்கலாம். அதாவது 2 or more சார்ஜை பார்க்குறப்ப நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே நான் ஹோம்ஒர்க் இங்கே கொடுத்துறேன். இங்கே ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும் லா, இது நம்ம புக் பேக் ஒரு 5 மார்க் தான், இது எனக்கு ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோம். அண்ட் தென் இதிலே டிஃபைன் கூலும் லா அண்ட் டிஃபைன் 1 கூலும், இதிலே 2 மார்க் இருக்குது. அண்ட் தென் இதில் ஆல்சோ ஒரு 3 மார்க் இருக்குது. அதாவது யூனிவர்சல் லாவையும் நமக்கு என்னது இந்த கூலும் லாவையும் கம்பேரிசன் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம இந்த ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா இது ஒரு 5 மார்க் வருது, 2 மார்க் வருது. அண்ட் தென் யூனிவர்சல் லாவை கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு 3 மார்க். இந்த மாதிரி என்னது கொஸ்டின்ஸ் மல்டிபிள் டைப்பாக வந்துடுது. இது இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த ஆல்சோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், இது ஒரு 2 மார்க் அண்ட் 3 மார்க், இதே ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. நம்ம தான் ஃபுல்லாக தான் படிக்கணும், இது ஃபுல்லாக அப்படியே படிக்கணும். இதில் நம்ம எதுவுமே ஷார்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.